சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. வைத்தாஸ் கஃபே மே 4 முதல் பாண்டி பஜாரில் புதிய உயர்தர சைவ உணவகம் உதயம். விதவிதமான இட்லி, முறுமுறு தோசைகள், அசத்தலான ஸ்நாக்ஸ் சாப்பிட சூப்பர் இடம் வைத்தாஸ் கஃபே. வைத்தாஸ் கஃபே, பாண்டி பஜார், கார் பார்க்கிங் எதிரில். இது நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க இந்த பாட்டு. நீங்க கேட்டீங்களா இல்லை தெரியாது எனக்கு. எனக்கே அதனாலதான் ஆச்சரியமா பாக்குறேன். இந்த பாட்டு கேசட்ல இருக்கு. கேசட்ல இருக்கு, படத்துல வரல. அந்த ஹம்மிங் ஒண்டி வரும் ஃபர்ஸ்ட். படியில ஏறும்போது ஈரம் அடிங்க. விஷுவலோட பாருங்க. ரஜினி மொள்ள ஏறி வருவான். அவன் ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். ஏன்னா பானுப்பிரியா கணவனை கொண்டதே இவன் தான். புத்தம்போது பூ பூத்ததோ, எண்ணங்களில் தேன் வார்த்ததோ, முத்தமிட நாளானதோ, சொல்லடியின் செல்ல கிளியே. இந்த படத்துல இன்னொரு ஒரு அருமையான பாடல் வந்து மித்தாலி புபேந்திர சிங் பாடிய பாடல் யமுனை ஆற்றில். இதுலயும் ராஜா சார் பண்ண இது சமாச்சாரம்னா, ராக்கமா கேத்துட்டு சாங்கும் காட்டுக்குயில மனசுக்குள்ளும் ஒரே ராகம் நடப்பேரவி. யமுனை ஆற்றிலேயும் சுந்தரி கல்யாணம் கல்யாணி தான். யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்டனோடுதான் ஆடு, பார்வை பூர்த்திட பார்வை பார்த்திட பாவை ராதையோ வாடு. கரெக்டா பாருங்க இருக்கு. ஆயர்பாடியில் கண்ணன் இல்லையோ, அந்த இந்துஸ்தானி பிளேயர்ஸ்லாம் இந்த பாட்டுல லட்டு இது மாதிரி வாசிக்கிறது. சித்தார்ல புதுப்படத்தை விட்டு எஸ்பிபி சாரோட இன்வால்மெண்ட் இந்த பாட்டில். மனுஷன் வந்து சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி தான் வார்த்தை சார். இந்த வார்த்தையே இந்த மனுஷன் வாய்ஸும் இந்த மனுஷனோட உச்சரிப்பு சார். தெலுங்குக்காரர் அப்படி பாடுவார். சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி அது ஃப்ளூட் பீஸ் போயிட்டு இருக்கோம். சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. ரிப்பீட். என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக, நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினார் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனை என்று பர்சனலாக சொன்னார் சார் பாலு சார். என்ன சார், சுந்தரி கிளாஸ் ஒரு கல்யாணிக்கு வந்து இவ்வளோ ஒரு மேதாவிலாசம் நீங்கள் பண்ணுறீங்களா சார்? சொன்ன கண்ணா, அந்த பாட்டு லைவ் நீ இல்லை, நான் எப்படி நீ யோசிச்சுப்பாரு. நான் சொல்கிற கேட்குற உனக்கே எப்படி இருக்க, நான் பாடும்போது எப்படிலாம் நான் தந்துருக்கேன். தளபதியில் வராமல் பாட்டு ஒன்று இருக்குது. அதில் வந்து அந்த மனுஷன் பண்ண வேலை அதை போயிட்டு அதுக்கப்புறம் சுந்தரி கிளாஸ் வரலாம். அது சின்னதாக இவ்வளோ டீட்டெயில் பண்ணி கொடுத்துருக்காரு. அடுத்த பாட்டு சார் பானுப்பிரியாவோட ஒரு பாட்டு வரும் சார். அந்த பாட்டு வரல ஆக்சுவலாக. பானுப்பிரியா கல்யாணம் பண்ணி கூட்டு வருவார் தெரியுமா ரஜினிகாந்த். மம்முட்டி வந்து நான் சுந்தரி கலாசதிக்கு வரேன் உங்களுக்கு, ஏன் அது ஏன்னா அது பத்தாது, டிஃப்ரெண்டாக நான் 10 நிமிஷத்தில் பண்ண முடியாது அந்த பாட்டை, அந்த சாங். இந்த பாட்டு பாருங்க. பாட்டு வந்து ஹம்சானந்தி ராகம். எகேன் அவரோட ஜானர் ஆக்சுவலா. ஓகே, இது நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க இந்த பாட்டு. நீங்க கேட்டீங்களா இல்லை தெரியாது எனக்கு. எனக்கே அதனாலதான் ஆச்சரியமா பாக்குறேன். இந்த பாட்டு கேசட்ல இருக்கு, படத்துல வரல. அந்த ஹம்மிங் ஒண்டி வரும் ஃபர்ஸ்ட். ரீல்காடையில் கொடுத்துருப்பாரு. ஆனா எங்களை மாதிரி இளையராஜா ஆராதிச்ச கிட்ஸ் எல்லாருக்குமே இந்த பாட்டு தெரியும். இந்த அம்மையும் கேட்டிருக்கேன். படியில ஏறும்போது ஈரம் அடிங்க. விஷுவலோட பாருங்க. ரஜினி மொள்ள ஏறி வருவான். அவன் ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். ஏன்னா பானுப்பிரியா கணவனை கொண்டதே இவன் தான். அந்த 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 அப்படியே முள்ள நடந்து வரான். பானுப்பிரியா முன்னாடி போவா குங்குமத்தை வச்சுன்னு.
புத்தம்போது பூ பூத்ததோ, எண்ணங்களில் தேன் வார்த்ததோ, முத்தமிட நாளானதோ, சொல்லடியின் செல்ல கிளியே. வாய் பேசும் வார்த்தையெல்லாம் கண் பேசும் அல்லவோ, கண் பேசும் வார்த்தையெல்லாம். இந்த பாட்டை யாரு உண்மையாக தெரியல சார். ஐயோ சார், இந்த பாட்டுல தானித மகரிசா சானிரி சா சானிதனிசா சா சானிதனிசா, இதுல பாபா மகமபா ஒரு லேயர் போற. அது வந்து கமனஸ்ரமன்னு ஒரு ராகம் எங்க கர்நாடிக் மியூசிக்ல. அதுவும் மேல கட்டா அந்த கமனஸ்ரமால பஞ்சமத்தை எடுத்துட்டீங்கன்னா அம்சானந்தி. ராத்திரியில் கொத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ, அந்த அந்த அதே ஆரிஜின் தான் இதுல. ஜேசுதாஸ் ஐயாவும் ஜானகியமோ சரணம் பாருங்க. பால் நிலா தேகின்றதென்று வளர்பிறையும் என் நெஞ்சம் வழிவிடுமோ என்றென்று ஆதவன். கார் பாருங்க, அந்த ப்ரொக்ரஷன், அந்த அம்சானந்தி ராகத்துல பூபாலம் என்று தரரரரே சிங்கபேஷன் கேட்டீங்களே, தரரரிடி டாரே தரிரரிடி டாரா தானநானநானநானநா தானநானநானநா. அந்த வாய்ஸுக்கு டைனமிக்ஸ் நான் சொன்னேன், சிங்கரை பர்ஃபெக்ட் ஜோன்ல வைக்கிறதுக்கு டீனி போட்டு வருவாங்க. இந்த பாட்டு என்ன வைலன்ஸ் மூமெண்ட்டு. இந்த சாங் ஏன் நான் இன்னைக்கு மணி சாரை என் லைஃப்பில் ஒரு நாள் மீட் பண்ண டைம் கிடச்சி என்னைக்காவது அவரை நான் பார்த்தேன்னா, ஏன் சார் இந்த பாட்டை வைக்கலாம் தான் நான் கேட்பேன். 5 நிமிஷம் தான் அந்த சாங்கு. இந்த சாங்கை ஏன் அவர் எடுத்தாருன்னு எனக்கு தெரில. மேபி டைம் ஃப்ராக்சருக்காக பண்ணிக்காக தெரில. ஆனால் ஐயோ சார், இந்த பாட்டை வந்து அப்படியே உங்கள் மனசை போட்டு இழுக்கும் சார். அப்படியே இந்த பாட்டை கெவின் சார் நைட் போய் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பா. புத்தம்போது பூ பூத்ததோ, தாசர் ஐயா தாசப்பாவோட வாய்ஸு. முத்தமிட நாளானதோ, சொல்லடியின் செல்ல கிளியே. வாய் பேசும் வார்த்தையெல்லாம் ஐயோ கண் பேசும் அல்லவோ. அந்த நோட்ல ரீக்க லேண்டிங், அந்த ரீ வந்து விடுதலுமா கூஸ்பம் நோட். அது ஆக்சுவலா அம்சானந்த் இல்லை. அதான் சார், அந்த ஜீவனை கரெக்டாக பிடிப்பார் சார். அதுதான் சக்சஸ் சார். அது இந்த கார்டு டிமினிஷ்டு ஆடட் 9th என்ன மாதிரி கார்ட் ப்ரொக்ரஷன் பண்ணுங்க அம்சானந்தியில். ஐயோ சகமதா டிமினிஷ்டு நீரி கதனிரி சா சனி தனி சாரி நீசா. எப்படி பண்ணிப்பா அந்த சாங்க. கருணை குண்டு நீதான் தானநானா தனநனா தனனா தா வந்துடுவாரு. உங்க சரித மகரிச புத்தம்போது பூ பூத்ததோ, முத்தமிட நாளானதோ, சொல்லடியின் செல்ல கிளியே. ஐயோ வாய் பேசும் ஜானகியம்மா பிச்சோதர்மா. 2 பேருக்கும் அந்த போட்டி பார்க்கணும். நீங்க 2 பேரும் பாடுறதுல, ஏய் நான் முந்திரம் என் கம்போஸ் இருறா, நான் முந்திரம் எப்படி பாடுறேன் பாரு அப்படின்னு. படம் அன்ஃபார்ச்சுனேட்லி படத்தில் வரல சார். ஆக்சுவலாக நான் பாட்டு சார், நான் ஃபேன்ஸுக்கு எல்லாரும் சொல்கிறாங்க, தயவு செஞ்சு இந்த பாட்டை போய் ராஜா சாரோட ஒரு ஒரு கேலப்ஸோ ஹம்சானந்தி இந்த பாட்டு போய் கேளுங்க. இதில் பிஜிஎம்ல வந்து கமனஸ்ரமன் பண்ணியிருப்பார் பஞ்சமத்தை. இந்த பாட்டை போய் கேளுங்க. இன்றைக்கி போய் ராத்திரி வீட்டில் ஹெட்ஃபோன்ஸில் கேளுங்க. ஜேசுதாஸ் அப்பாவும் ஜானகி அம்மாவும் பாடுது. நான் சொல்லுவேன், எஸ்பிபி சார் எப்படி ஒரு பெரிய கோல்டன் இதுவோ, அது மாதிரி ஜேசுதாஸ் சார் வந்து இன்னொரு கோல்டன் இது நம்ம ராஜா சார். எகெயின் நான் தான் சொல்கிறேன், இவருக்கு இந்த பாட்டை கொடுக்கணும், இவருக்கு இந்த பாட்டை ஏன் கொடுக்கல? எஸ்பிபி சார் கொடுத்துக்கலாம். எஸ்பிபி சார் தான் ராத்திரியில் புத்திருக்கும் பாடுது. இந்த பாட்டை ஏன் அவர் கொடுக்கல? ஏன்னா அவர் வந்து அதை அவர் வந்து விஷுவல் பண்ணுவார். இப்போ இப்படி ஜேசுதாஸ் சார் பாடினா இப்படி நமக்கு கேட்கும் அப்படின்னு விஷுவல் பண்ணுவார் அவர். சார் இதுதான் சார் ஒரு கம்போசர் எடுக்கிற ஒரு முடிவு, ஒரு சக்ஸஸ். ஏன் இந்த பாட்டெலாம் அவர் பாடக்கூடாதா? நம்ம அவர் பாடுறத எவ்வளோ பேர் இவங்கெல்லாம் குறை சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் ஜனனி ஜனனி வந்து ராஜா சார் பாடினாதான்
அழகா இருக்கும். அதை ஜேசுதா சார் பாடிந்தா கூட நல்லா இருக்காது சார். அதான் உண்மையா சொல்றேன் சார், அமைஞ்சிருக்காது சார். அப்படி ஆமா. நான் நல்லா இருக்கான்னு சொல்ல மாட்டேன், தப்பு. அது அமைஞ்சிருக்காது அந்த மாதிரி. இவர் வாய்ஸ்ல தான் அந்த டிவைனிட்டி, அது அவருக்காகவே அமைஞ்ச பாட்டு. அதே அதோட இன்னொரு தான் அம்மா எனக்கு அதை கொடுத்தாரு. ஆமா ஆமா. அதே இன்னொரு தான் ஆக்சுவலா. அந்த அம்மா எனக்கு அந்த பாட்டை எப்படி சோல் பண்ணிட்டு பாருங்க, அவர் தாசார் வாய்ஸ்ல. இது இவருக்குன்னு வச்ச பாட்டு. ஜனனி ஜனனி கண்டிப்பா இவரை தவிர யார் பாடுதாலும் அப்படி அமைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த கேரக்டர் அவர் மூகாம்பிக்குள்ள போன அவருடைய இன்னர் சென்ஸு சார், இதெல்லாம் கடவுளால் அமைக்கப்பட்ட பாடல்கள். ஆமா ஆமா. நீங்க ஜனனி ஜனனி ஜெகம் நீ அகம் நீ, அந்த ராகமே ஒரு பாவமான ராகம் சார். அதில் நீங்கள் அழகாக அப்படி எலிவேட் பண்ண, அதுவும் அவர் ரசத்தை பூஞ்சி கொடுத்துட்டார் அந்த பாட்டில். நான் அந்த பாட்டெலாம் நம்ம ராகத்தில் வரோம்ல, அப்போது வரேன் பாருங்க. இந்த பாட்டில் ஜனனி ஜனலாம் பீஜம்லாம் பிச்சு உதறுப்பார் சார். சவால் விடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி சிந்தனை செம்மனமே மன்னவன் வந்தான் ஈக்குவலான சாங் இது. இதெல்லாம் பாட்டு தான் ஈஸியான சாங், மெலடி. பீஜியம்லாம் வச்சு செஞ்சிருப்பார் அவர். எதுக்கு, அதாவது எந்த ஒரு பாடலுமே சும்மா அப்படியே மேம்போக்கா பண்ணாம கடமைக்கு பண்ணாம, இந்த படம்லாம் விடுங்க, பெரிய பேனர்லாம் கரகாட்டக்காரனை எப்படி மெனக்கட்டார் தெரியுமா? அது தனியாக வரேன் பாருங்க, அப்போ சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு தெரியும். என்ன சார் கரகாட்டக்காரர் இவ்வளோ பண்ணிக்காரு சார் அந்த கதைக்குன்னு வைங்க. இல்லை நம்மளை விட்டாதான் அந்த கதை. ஆமாம். கங்கைமரன் சார் கொடுத்த சுச்சுவேஷனுக்கு இவர் பண்ணது பாருங்க. அந்த பாட்டு அந்த படம் டீகோட் பண்ணும்போது பாருங்க உங்களுக்கு தெரியும் அந்த மனுஷன் எவ்வளோ அதில் உழைச்சிருக்காருன்னு. சும்மாலாம் இப்போ இசைஞானெலாம் பட்டம் கொடு சார். சார் கலைஞர்லாம் ஒரு சாதாரண ஆள் இல்லை சார், கிடையாது. அவெல்லாம் யாருக்கும் தூக்கிலாம் கொடுத்துட மாதிரி. அந்த மாதிரி இசைஞானின்றவெல்லாம் அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் யோசிச்சு கொடுப்பாரு. ஞானின்னா என்ன சார் அர்த்தம்? முற்றும் தெரிந்தவன் அர்த்தம் ஒரு விஷயத்தில். பெரிய ஞானம் சொல் யார் நம்ம யூஸ் பண்ணுறோம், தட்சிணாமூர்த்தி யூஸ் பண்ணுவோம் அந்த வார்த்தையை. நான் அதுக்கு ஈக்குவலான ஆள் தான் சொல்லுவேன் நான். கண்டிப்பாக திரை இசையை பொறுத்தவரையில் ராஜா சார் ஞானிக்கு ஈக்குவல் தான். இந்த படத்துல இன்னும் ஒரு அருமையான பாடல் மித்தாலி புபேந்தர் சிங் பாடிய பாடல் யமுனை ஆற்று. ஏன்னா நிறைய பேர் அந்த பாட்டை ஜானகி அம்மா பாடினாங்க அப்படின்னு நினைச்சிருக்கோம். பட் மித்தாலி புபேந்தர் சிங் புபேந்தர் சிங் அப்படிங்கக்கூடிய இந்தி பாடகர், அவர் மிகப்பெரிய பாடகர், பெங்காலி சிங்கர், அந்த அம்மாவும் பெங்காலி சிங்கர். ஸோ அவங்களுடைய வாய்ஸ்ல வந்த சாங் இது. ஸோ அந்த பாடல் பற்றி சொல்லுங்க. இதுல பாருங்க, நீங்க சொன்ன பாடல இதுலயும் ராஜா சார் பண்ண இது சமாச்சாரம்னா, ராக்கமா கையத்தட்டு சாங்கும் காட்டுக்குயில மனசுக்குள்ளும் ஒரே ராகம் நடபைரவி. யமுனை ஆற்றிலேயும் சுந்தரிகள் ஆடுறதும் கல்யாணி தான். இது ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் சாங். ஆமா. யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்டனோடுதான் ஆடு, பார்வை பூத்திட பார்வை பார்த்திட பாவை ராதையோ வாட. கரெக்டா பரவாயில்ல இருக்கு. இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட. எகைன் இங்கேயும் சொல்றேன் பாருங்க, அவருடைய தாட் ப்ராசஸ் பாருங்க. அந்த கல்யாணியில ஜீவனை இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட, இளைய கண்ணியன் இமைத்திடாத கண் இங்கும் அங்குமே தேட, ஆயர்பாடியில் கண்ணன் இல்லையோ. அந்த இந்துஸ்தானி பிளேஸ்லாம் இந்த பாட்டுல லட்டு இது மாதிரி வாசிக்கிறது. சித்தார்ல புதுப்பா விட்டு ஆசை வெப்பதே அன்பு தொல்லையோ. பாருங்க ஞாபகம் இருக்கு பாருங்க. நான் எப்போ இந்த பாட்டை கேட்டிருப்பேன் லாஸ்ட்டாக, நான் இந்த பாட்டெலாம் ஒரு வாட்டி தான் கேட்டேன். 90 படம் வரும்போது கேட்டேன், அவ்வளோதான். ஆனால் ஸ்டில் மைண்டில், ஏன்னா அந்த மாதிரி நூக்கன்காரர் உள்ளே போய் நுழைஞ்சிருக்காரு அவர். அப்படி கொஞ்சம் இருப்பாரு. பமகத பமக பமகரி மகரி சனி ஐயோ சாச சாச ரே 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 கரிக சாச நெருதானி சாச சாச ரே 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 கரிக சாச சனி ரே சா காம பாப பாப மர பாமக காம பாப பாப மர பாமக பமக பமகரி மகரி சகரி சனி பமகத பமக பமகரி மகரி சனி.
இந்த ஒரு பல்லவி தான் வரும். ஆமா ஆமா. இந்த பாட்டு ஏன் இவ்வளவு சீக்கிரத்துல முடிஞ்சது? ஐயோ தம்புரா வச்சுன்னு அப்போ பாருங்க அந்த ஃப்ளோ ரிவர்ஸ் போகும், அதை காட்டுவார். அப்போ ஆட்லி பாரு ஆக்சுவலா என்னை ஆற்றிலே ஈர காற்றிலே, என்ன வார்த்தை, என்ன ஒரு ஃப்ளோ கல்யாணில. அதனால தான் சொல்லுவாரு இந்த இந்த ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங் கொடுத்துட்டு அப்படியே வருவார். அப்பவே அது சுந்தரி கண்ணால் ஒரு சேதி. சார் இதை பாருங்க, அங்குலம் அங்குலமா அனுபவிக்கிறது தான் இதுதான் அவரோட சாங். இதுலேயும் கோசலம் பண்ணியிருப்பாரு அவரு. கோசலம் அந்த ஒரு இடம் வண்டி வரும். ஆனால் பாருங்க இதில் சொன்னேன் இந்த 60 பார் மேட்டர் சொன்னேன், அதுதான் 60 பார்ஸ் பிஜிஎம் செகண்ட் பிஜிஎம்ல வார் மூட் சாங்கு 60 பார் கொடுத்துருப்பாரு. 60 பார்லாம் நீ போட ஆள் இருக்காங்களா சார்? நீ இது ஒரு தகவல் மட்டும் நான் இந்த இடத்துல பதிவு வைக்கணும் சார். எங்கள் ஆஃபீஸில் இந்த பாட்டு வந்து நான் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு பையன் வந்து அந்த பையன் வந்து நார்த் இந்தியன் பையன், அவனுக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷில் தான் பேசுவான். அவங்ககிட்ட ஹிந்தி பேசுவான், தமிழ் தெரியாது. ஸோ அவங்ககிட்ட இங்கிலீஷில் தான் இந்த ஒரு நாள் நான் ப்ளே பண்ணிவிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் வந்து பக்கத்தில் வந்து உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான், நான் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் அவன் கேட்டான், என்ன பாட்டு இதுனா? இது வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு வந்து லவ் சாங்கு, ரஜினி சார் மூவி, ரஜினிகாந்த் சார் மூவி, ஓகே ஐ வில் லிசன் கேட்டுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் போன பிறகு அவன் கேட்குறான், இது என்ன வார் ஃபிலிம் மூவியா அப்படின்னா. இல்லை அப்படின்னு விஷயம் கேட்கும்போது அவனுக்கு ரொம்ப கியூரியஸ் ஆயிடுச்சு. ஐ வாண்டட் டு சி அந்த பிக்சரைஸ் பார்த்துட்டு, நான் இது ஃபுல்லாக ஒரு இங்கிலீஷ் படம் வார் மூவிஸில் வர பேக்ரவுண்ட் மாதிரி இருக்குது, ஒரு வாருக்கு போகிற மாதிரி இருக்குது, இது என்ன தமிழ் படமானா? ஆமாடா இது தமிழ் படம் தான், பாட்டு பாடுறா தமிழில் போகுது. அவன் ரொம்ப மிரண்டு போயிட்டான். இது எப்படி இது வந்து ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்றான். நான் சொன்னேன், டேய் இந்த மாதிரி தான் அவர் பண்ணுவார், உனக்கு புரியாது விட்றா அப்படின்ட்டு. ஸோ ஒருத்தர் மொழி தெரியாத ஒருத்தர் கூட அந்த சிச்சுவேஷனை புரிய வைக்கிறாரு சார். சார் அதுதான் மியூசிக், அதுதான் அவருடைய மேஜிக். அவருடைய மேஜிக் நான் சொல்லுவேன், எஸ்பிபி சாரோட இன்வால்மெண்ட் இந்த பாட்டில். மனுஷன் வந்து இந்த சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி தான் வார்த்தை சார். இந்த வார்த்தைக்கு இந்த மனுஷன் வாய்ஸும் இந்த மனுஷனோட உச்சரிப்பு இருக்குது சார். தெலுங்குக்காரரா சார் அப்படி பாடுவார், ஒரு மதர் டங் தெலுங்கு ஆள் எப்படி பாடுறாரு சார் இந்த பாட்டு. எனக்கு என்னன்னா ராஜா சார் அப்படி எப்படி உருவப்படுத்திருப்பாரு, தானா தன்னா தானா அவர் வாய்ஸில் பாடுது, தானா தன்னா இங்கேயும் ஊந்துருவான் சார். அம்மா என்ன பல்லவி சார் இது, இந்த பல்லவியே காலி சார். இதுல வார்த்தையோட பாருங்க, சுந்தரி கண்ணால் ஒரு சேரி அது ஃப்ளூட் பீஸ் போயிட்டு இருக்கோம், சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. ரிப்பீட், என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக, நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினார் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனை. இந்த ஃபீலை பாருங்க சார். எவ்வளோதான் சார் மயிர் கூச்சேரி இந்த மாதிரி பண்ணி சார். இதில் கார்டு பாருங்க. நார்மலாக கல்யாணம் நாங்கள் என்ன பண்ணுவோம், சாசதா நீ சதா நீ சாசதா நிசகாரி சாணி தாதா மா பாமதா மகரி. இந்த ஸ்கேல் வந்து சி ஷார்ப் மேஜர். ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணுவோம், இ ஃப்ளாட் மேஜரை கார்டு கொடுப்போம் கல்யாணிக்கு. ஏன்னா அந்த தான் வரும்போது அங்கேயும் என்ன பண்ணுறாருன்னா, சி ஷாப்பில் வந்து அந்த அந்த இ ஃப்ளாட்டில் வைக்க வேண்டிய கார்டில் பி ஃப்ளாட் மைனரை வைக்கிறார். சேர்ந்ததே நம் ஜீவனை. ஐயோ
என்ன ரூட்டிங் சார், என்ன பல்லவி சார் இது. அங்கேயே பூந்தா சார் ஆளே, மணிரத்னம் அங்கேயே காலி. சுந்தரி கண்ணா அவர் ஒரு சின்ன சொல்லடி என்னால் நல்ல தேர் சார், சின்ன சின்ன ஒரு அந்த மைன்யூட் பாவம் அந்த வார்த்தைக்கு. சொல்லடி எப்படி வாழ்ந்துருக்கான் சார் அந்த மனுஷன் அந்த பாட்டில். ஐயோ அப்பதான் சொன்னாரு, என்கிட்ட பர்சனலாக சொன்னார் சார் பாலு சார், என்ன சார் சுந்தரி கிளாஸ் ஒரு கல்யாணிக்கு வந்து இவ்வளவு ஒரு மேதாவிலாசம் நீங்கள் பண்ணுறீங்களா சார். சார் கண்ணா அந்த பாட்டு லைவ் நீ இல்லை, நான் எப்படி நீ யோசிச்சு பாரு, நான் சொல்கிற கேட்குற உனக்கே எப்படி இருக்க, நான் பாடும்போது எப்படிலாம் நான் தான் தெரியுமா, எவ்வளோ ஆனந்தம் தெரியுமா எனக்கு. என்னடா நம்ம கூட ஒருத்தன் வாழ்ந்தவன், நம்ம கூட ஒருத்தன் வாழறவன், நம்ம கூட ஒருத்தன் ட்ராவல் பண்ணுறோம், இப்படி ஒரு பாட்டை பண்ணிருக்கான். பாம்பேல நான் கையை கட்டின்னு வாயை பொத்தின்னு வாசிக்கிறாங்க கம்போசிங்கை பார்த்துட்டு, அப்படி அசந்துருக்கானுங்க. ஸ்டாண்டிங் ஓஷன் இந்த பாட்டுக்கு சார் ராஜா சாருக்கு அந்த கண்ட்ரோல் ஆஃப் த ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு பாருங்க. எனக்கு என்ன ஒரு சமாச்சாரம்னா, அந்த இந்த பல்லவி முடிச்சுட்டு அந்த சாங்கோட ரூட் பாருங்க, இந்த கீழே கீழே சானேரி சகாரி சானி சானேரி சப்பகபகரி சாசா சாசதானி சதானி சாசதா நிசகாரி சானி தாததா கபாமதாபகரி சானேரி சகா 60 பார் பிடிக்க பாருங்க. தத் தரக் தத் தரக் தத் தரக் தத் தரக் தரதரதா தரதரா தரா தரா ததததா 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 ஆ ஆ ஆ again 4 bars repeat எல்லாமே போர் அடிக்காது அடிக்காது. ஆனா உள்ளக்குள்ள ஹார்மோனிஸ் போயிட்டு இருக்கும்ல சார். வார்மொழிந்த வார்த்தை அல்லது என்ன ஃப்ரேசிங் சார். 60 பார் சார் செகண்ட் பேஜ். கவுண்ட் பண்ணி பாருங்க. தத் தரகிட்டதா தத் தரகிட்டதா தத் தரகிட்டதா தத் தரகிட்டதா 8 ததததா 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 60 பார் வரும். 60 பார்ஸ் 60 பார்ஸ் செகண்ட் பிஜிஎம்ல இவ்வளோ இன்ஃபர்மேஷன். அதில் பிராஸ் செக்ஷன் 3 part ஹார்மோனி, மேல் ஃபீமேல் கோரஸ் 3 part ஹார்மோனி, ஸ்ட்ரிங்ஸில் வந்து சிம்பிள். எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்ஸில் இதுதான் போய் நோட் பெருங்க. போய் நோட் ஒண்டி இருக்காது. பம் 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 பிசிகேட்டா போயிருப்பாரு. ஆமா ஆமா, பிசிகேட்டா ஒரு ரூட் போயிருப்பாரு. ஸ்கோரிங்ல இந்த பாட்டெலாம் ஸ்கோரிங் ஷீட்லாம் மண்டே வந்துருக்கும் அவங்களுக்கு. எப்படி அந்த ஸ்கோரிங் ஷீட்டில் பிசிகேட்டா போகும் இந்த நோட்டில். அதில் பியூட்டி என்னன்னா, இந்த ராகத்தில் வந்து பிசிகேட் நோட் வந்து ஜம்ப் இருக்கும் பயமா. ஜம் தும் 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 தும். அதாவது சக்கா மதா ரிகா கம்மா இப்படி போகும் நோட்டு. அந்த நோட்ஸை ஆனால் பாம்பே பிளேஸ்லாம் அவங்களுக்கு அது லட்டு ப்ராக்டிஸ் பண்ணி, அதனால் அந்த பிளேஸ் இதை கொடுத்தா வாசிப்பாங்க அப்படின்னு அவங்க ஒரு முடிவு பண்ணி தான் களத்தில் இறங்கினார். இந்த பாட்டை வந்து ஒரு மில்லேனியம் ஆஃப் த செஞ்சுரின்னு சொல்லலாம். நான் இந்த பாட்டெலாம் வந்து மில்லேனியம் ஆஃப் த செஞ்சுரி தான். சுந்தரி கல்நாடு செய்திலாம் வந்து அதான் சொன்னேன், இதெல்லாம் வந்து ஒரு எபிசோட 10 சுந்தரி கல்நாடு செய்தி. ஆக்சுவலாக இந்த பாட்டு வந்து என்ன பண்ணுன்னா, அவர் சாரே சில டைமில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு ஆர்கெஸ்ட்ரா உட்கார வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பிஜிஎம் செகண்ட் பிஜிஎம். ஆமாங்க, நம்ம லைவில் நம்ம பண்ணுவாங்க ஃபேன்ஸ் மீட்டில் நம்ம லைவ் பண்ணும்போது இந்த பாட்டை டெமோ பண்ணும்போது
ஃபர்ஸ்ட் பீஜியம் பார்க்கணும் அவங்க. அந்த ஃபர்ஸ்ட் பீஜியம் அந்த ட்ரெமோல ஆரம்பிப்பார். கா சாரா நாரா ஆ பா 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 பா. அவர் அப்படியே பரீட்சார்த்தம் பண்ணி அந்த ஸ்கேலில் உள்ளே கொண்டு வந்து அந்த மெலடியை லிங்க் பண்ணி திருப்பி செகண்ட் பீஜியம் அந்த கனெக்டிவிட்டி கொடுத்து திருப்பி வாய்மொழிந்த வார்த்தையாவும் காற்றில் போன நியாயமா. சார் என்ன மெலடி சார். பாபா 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 மபக 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 மக சக பாபா 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 ஒரு நோட்ல தேனிலவு நான் காணும் ஒரு சரணத்துல எவ்வளவு டீடைல் சார் ஒர்க்கு. வாழ் பிடித்து அந்த என்ட்ரி வருவா பாருங்க பாலு சார். அவர் ரஜினி இப்படி நின்று பார் பேர்பாடியோட சாணி பாமக பாபா 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 மமக மமக மபக மபக காமக சக காபா பாபா 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 நீ நிக கமக கம பக பசா சாரிதனி. தெய்வமே காமிச்சிருக்க மாட்டாரு. சா சரே கம பனி சானி பமகரே சா சானி ரே சகாரி சதானி சானி ரே சகாரி சனானா. எவ்வளவு பேர் தெரியும் அந்த சேனல் தெய்வமே காமிச்சிருக்க மாட்டாரு. ஓஹோ, நிறைய பேர் அந்த கோசலம் தான் சொல்லுவாங்க, அதுதான் கேள்விப்பட்டிருக்கேன். கோசலம் தான், கோசலத்தை அந்த உடனே தான் சின்ன காமிச்சிருப்பாரு. ஆனா தெய்வத்தை யூஸ் பண்ணிருக்க மாட்டாரு. அந்த தாவே இருக்க சரணத்துல தெரியுமா, அதுல ஒரு பியூட்டி வச்சாரு. அதுதான் எப்படி அவர் எலிவேட் பண்ணி திங்க் பண்ணாருன்னு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன் சேர்ந்ததே அப்படி காமிச்சுக்க தெய்வத்தை பல்லவியில. தாதா கபாமராவரி சானேரி சகாரி சசானி பல்லவியில தெய்வத்தை இப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு பாபா 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 மபக 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 மப பாபா 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 கார்டு சி ஷார்ப்பு இ மேஜரு. இந்த இடம் என்னவோ பண்ணோம் சார். அந்த லைன் பாடும்போது அந்த கார்டு மாறும்போது எஃப் மைனர் சார், அந்த இ மேஜர் எஃப் மைனர் கார்டை பிளேஸ் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சார்? ஆக்சுவலா அந்த மெலடியில மெலடி பாருங்க, பா 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 இதெல்லாம் டானிக்கு மபக அங்கேயே வந்து எஃப் மைனர் வந்துருவாரு. மபக 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 பாபா 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 இ மேஜர் கார்டு கம பக பசா சாரிதனி காகரி காசா சாரிதனி கம பக பசா நிதகாரிதனி காகரர சானிரி சகாரி சசானி சானிரி சகாரி சனிதானா. இது வரைக்கும் தெய்வமே இல்லை, தெய்வமே கிடையாது. சரணத்துல தெய்வமே எல்லாம் பண்ணிருவோம். என்ன அசகாய சூழல் சார் அவரு. எப்படி நான் யோசிக்கிறேன், யமன்ல வந்து கல்யாணி இல்லாம இப்படி காமிச்சிருக்காருன்னு. ஆக்சுவலா மந்தாரின்னு ஒரு ராகம் இருக்கு. அது எப்படின்னா அது வந்து பந்துராளியில தெய்வத்தை காட்டாம பண்ணலாம், அதுல பண்ணலாம். ஆனா கல்யாணியில இவரு வந்து டும் 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 திருப்பி ரா 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 நா ரா ரா சன் 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 அங்கெல்லாம் தெய்வத்தை காமிச்சிருவாரு.
ஆ ஆ சோலையிடம் முட்கள் யாவும் தாரி தாரி தா. என்ன சாங் மூடி தெரியுமா? ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு கண்ணா மூடி கிடக்குங்க, டிஸ்டர்பன்ஸே இருக்காது இயர்ஃபோன்ஸில். தபலா டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஒரு பாட்டுக்கு எப்படி தபலா வாசிக்கணும், ஒரு பாட்டை எப்படி இருக்கணும், ஒரு சாங் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், ஒரு பல்லவிக்கு ஒரு சரணம் எப்படி இருக்கணும், இவ்வளோ டீட்டெயிலிங் சரணம். பிஹெச்டி பண்ணலாம் சார் இந்த பாட்டில். அவ்வளோ வேலை இருக்கு சார் இந்த பாட்டில். ஒரு சாதா சி ஷார்ப் மேஜர் கல்யாணில் ஆரம்பிச்சு ட்ராவல் பண்ணி ஹையட் வாசிப்பாங்க சார். என்ன அது மைன்யூட்டாக வாசிச்சிருப்பாங்க சார். சார் டிம்பனி தேர்ட் பீஜில் டும் 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 ரா ரா கா 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 கா. கோசல ஷார்ட் பண்ணுவார் பிஜிஎம். கா கா ரா சன் 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 பா. தேர்ட் பிஜிஎம் பண்ணுகிறார் அவர் இந்த பாட்டுக்கு. வார சாங் செகண்ட் பிஜிஎம் போட்டலாமே. தரரஜம் தம் தரரஜம். he faced the challenges, he likes the challenges. எப்படிலாம் ஒரு சாங்கை இதுக்கு மேலே அந்த பாட்டை எப்படி எலிவேட் பண்ண முடியும் சொல்லுங்கம்மா? ஒரு டேரக்டருக்கு நான் இதை விட என்ன கொடுக்க முடியும்? நீ இவ்வளோ கிராண்டியர் பேனர் பண்ணுற, ஏன் சார் வந்து 75 லட்சம் போத ஆடியோ ரைட்ஸ் முச்சம் சார் இது. இந்த படம் வந்து ஆக்சுவலாக எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப ஓவர். அந்த காலத்தில் நான் சொல்ல 91 பயங்கர அன்எக்ஸ்பெக்டட் ஹைப் இந்த படம். அது எதிர்பார்ப்பு நிறைவேறல. ஆக்சுவலாக இந்த படம் எனக்கு தெரிஞ்சு தளபதிலாம் ஒரு வருஷம் ஓடிருக்கணும். பட் அந்த கதை வந்து கொஞ்சம் ரொம்ப அது எப்படின்னா மணிரத்னமே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ரஜினி படமாக பண்ணுறதா மணிரத்னம் படமாக பண்ணுறதான்ற மாதிரி. இருந்தாலும் எல்லாருக்கும் பிரம்மாண்ட பேர் வாங்கிடும். இனிமே ரஜினியை இவ்வளோ அழகாக யாருமே காட்ட முடியாது. அது அந்த ஸ்டில் எவ்வளோ பைத்தியமாக போனாங்க சார் எல்லாரும். இப்படி திரும்ப ஸ்ட்ரைட் ப்ரொஃபைலில் அந்த லுக்கு அதில் அன்னிலே தான் ஃபேமஸே ஆச்சு எல்லாரும். அந்த 91 ஸ்டில்லு இவர் சார் எவ்வளோ குடும்பத்துக்கு சோறு போட்டு சார் அந்த படம். தளபதி படம் லைட் மியூசிக் ட்ரூப்லாம் புத்தீசல் மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு ராஜா சார் பீரியடில் தான். நாங்கள் இவ்வளோ மியூசிஷியன் ஃபேமிலி இருக்கோமே, எங்களுக்கு எங்கள் ஃபேமிலி இவ்வளோ பெருசானது காரணமே ராஜா சார் தான். ஆக்சுவலாக லைட் மியூசிக் நூக்கன்கா திண்டுக்கல் எங்கள் கொட்டாம்பட்டிலாம் லைட் மியூசிக் ட்ரூப் ஆரம்பிப்பாங்க. கீபோர்டு எடுத்து வாசிப்பாங்க. அவ்வளோ பேஷன் சார். சும்மா சாங்கை வண்டி வாசிக்கிறது இல்லை, பிஜிஎம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரிஹர்சல் பார்ப்பாங்க. இன்னும் பார்க்குற ராஜா சார் இந்த பாட்டெலாம் ரிஹர்சல். அதான் பாலு சார் சொல்லுவார், கண்ணன் அந்த படம்லாம் நாங்கள் பாடினதை வந்து சத்தியமாக ஜானகி அம்மாலாம் வந்து அப்படியே மிரண்டாங்களாம். ஜானகி அம்மா என்ன ராஜா எப்படி பண்ணியிருக்க நீ, என்ன ஒரு பாண்டித்யம் அசதுப்படலாம் ஜானகி அம்மாலாம். யோசிச்சு பாருங்க சார், இந்த ஆர்கெஸ்ட்ரேஷனோட உனக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு ஒருத்தவங்க கொடுக்கும்போது எங்கே இருக்கும் சார் பாட்டு? என்ன ஒரு ஸ்வாகு சார் இந்த பாட்டு. இந்த பாட்டு திரும்பி மெலடி சாங் சார். ஆக்சுவலாக ஆமாம், ஃபாஸ்ட்டு கூட ராக்கமாக ஏற்ற மாதிரி ஒரு ஜானர் கிடையாது சார். இது எப்படி கட்டுப்படும். இதுவும் வந்து 5 நிமிஷம் பாட்டு கிடையாது சார் இது. ஆமாம் ஆமாம் ஆமாம், பெரிய சாங், பெரிய சாங். இது எல்லாம் பெரிய சாங்க. உட்காந்து வச்சா மனுஷன் 40 உட்காரா தியேட்டரில் என் பாட்டில் இருந்து அவனை தம்படிக்கு போக எழுந்து போடா பார்க்கலான்னு வச்சுட்டு இவ்வளோ கேன கொடுத்த பாருங்க. மணி 8ங்க, 1.5 மணி நேரங்க. 3வது பாட்டு. இன்னும் ஒரு பாட்டு இருக்கு, இந்த பாட்டு இருக்கு, காட்டுக்குயில் மனசு. காட்டுக்குயில் மனசுக்குள்ள. இன்னும் நீங்கள் பிஜிஎம் பேசல. மணி 8. என்ன நீ என்ன நான் எப்படி முடிக்கிறது சொல்லுங்க? இதை சத்தியமாக 2வது பாட்டு தான் பண்ணும். தளபதி 2வது பாட்டு தாங்க பண்ணணும். முடியலங்க. ஏன்னா நம்ம வந்து இது இந்த டீட்டெயில் நம்ம சொல்லலாம் சொல்லேன். நம்ம இசைக்கு செய்கிற துரோகங்க. மோரோவர் அவர் பண்ணதை விடுங்க. அவருக்கு நான் சொல்லிட்ட கடவுளோட குழந்தை அவர் பண்ணிட்டார். இந்த டீட்டெயில் நான் கொடுக்கலன்னா அது இசைக்கு செய்கிற துரோகங்க. குறிப்பாக அந்த கேமராமேன்லாம் இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு 25 வயசு இருக்கும், 28 வயசு இருக்கும். அவங்களாம் மேக்ஸிமம் 2000 பாண்ட் இருக்கும். தளபதி 91 வந்து 1 டெக்கேக்கு அப்புறம் பிறந்தவங்க அவங்க. ஒரு மனுஷன் இப்படி ஒரு சாதனை பண்ணியிருக்காரு பாருங்கள். இப்படி சாம்ராஜ்யம் வச்சு பண்ணியிருக்காரு. என்ன தான் டெக்னாலஜி வரட்டங்க, டெக்னாலஜி வந்தால் இன்னும் நீ எப்படி அப்கிரேட் பண்ணுங்க. அதுதான் எனக்கு அவர்கிட்ட எனக்கு வந்து என்ன நான் அப்படியே அசந்தேன். இந்த மனுஷன் இவ்வளோ வேலையை பண்ணிக்காரு. எப்போ கமல்ஹாசன் சொல்லுவார், அன்பேசியம் வந்து இப்போ வந்திருக்க வேண்டிய படம்னு சொல்லுவாங்க நிறைய பேர். கமல்ஹாசன் எப்பவுமே அந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு பரீட்சை பண்ணுவார். ஆள வந்தான படம் இப்போ வந்தால் பயங்கரமாக ஓட்டுருக்குன்னுவாங்க எல்லாரும். அது மாதிரி சொல்லுவாங்க. அவர் எப்பவுமே 25 வருஷம் படத்தை முன்னாடி எடுத்து வச்சுட்டு வரணுவாங்க. அது படம் சார். நீங்கள் வந்து வேரியேஷன் காட்டலாம், விஷுவல் இருக்குது.
மியூசிக்கில் என்ன காட்டுவீங்க நீங்கள்? மேக்ஸிமம் போனால் இப்போ ஒரு 14 சுரம் சார் அது, அவ்வளோதான். ஒரு குரோமேட்டிக்கில் மேக்ஸிமம் போனால் 15 சுரத்துக்குள்ள நீங்கள் இந்த மனுஷன் 15 சுரம் இல்லை, இன்ஃபேக்ட் 7 சுரத்தில் ஒரு சுரத்தை கட் பண்ணிக்கலாம் அந்த மனுஷன். சுந்தரி கண்ணா இதில் தெய்வத்தை காட்டாமல் பண்ணியிருக்காரு. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ரூட் நீங்கள் என்ன போனாலும் திரும்பி நான் அதான் யோசிக்கிறேன். தளபதி கம்போசி உட்காந்துருப்பாரு, இவ்வளோ அதுவும் ராக்கமாக கையத்துட்டு யமுனை ஆற்றில் சின்னத்தாயவள் சுந்தரிக்கலாம் சரி, என்ன எப்படி ரெஸ்ட்டு கிடச்சிருக்கேன் அவருக்கு. மியூசிக்கலி ஒரு பிரெயினுக்கு ஒரு சின்ன பிரெயின் வந்து என்ன பண்ணுவான், ஒர்க் பண்ணிட்டே இருக்கல, ஏய் போதுண்டா ஒரு நிமிஷம் பிரேக் கொடுறான் எனக்குன்னு பிரெயின் சொல்லுமா நம்ம. அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோமா, இப்படி வந்து இப்படி கை வச்சுருவோம். நம்ம அறியாமே இந்த 2 கை இங்கே போந்துருமா அது. அதான் விஷயம் ஆக்சுவலாக. பிரெயின் இன்டேரக்ட்லி சேஸ் ஐ எம் டயர்ட், ஜஸ்ட் லீவ் மீ அலோன். அதுதான் சிங்க். அது இன்சின் சொல்லுவார். அது இன்சின் வந்து ரொம்ப திங்க் பண்ணும்போது ஓவர் திங்கிங் சொல்லுவாங்க தெரியுமா, அப்படி நம்மளை அறியாமே இப்படி போகும். அதுனா ஸ்டாப்னா பிரெயின் டெல்லிங் ஸ்டாப் ஸ்டாப், ஐ எம் சேச்சுரேட்டட் நவுன்னு சொல்லுமா. இந்த மனுஷனுக்கு உள்ள மூளையா இல்லை மேட்ரிக்ஸ் மண்டையா என்னதான் மண்டை உள்ள இவ்வளோ விஷயம் ஏற்றிருக்காரு மனுஷன், இப்படி ஸ்வாக்ல பண்ணியிருக்காருன்னு நான்லாம் தளபதி இப்படிலாம் மண்டை நான் மண்டை பிடிச்சி ஓட்டுவேன் சார் அவர் பண்ணது. சரிங்க வாங்க, காட்டுக்குயில் மனசுக்குள்ள ஃபெஸ்டிவல் சாங். இந்த பாட்டு வந்து பக்காவாக நடப்பெறுது. ஒரே ஒரு இடத்துல காந்தாரம் மிக்ஸ் பண்ணியிருக்காரு. இதில் எகெயின் பாருங்க, அவரோட வேரியேஷன் சரி அதில் எல்லாம் போட்டு ரொப்பிட்டோம்னா நம்ம ஃபுல்லாக பிஜிஎம் ஆர்கெஸ்ட்ரா. இந்த பாட்டில் அந்த மனுஷன் வந்துடாமனாரு, காட்டுக்குயில் மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தெரியும் பாருங்க நோட்டு, சரி கமகரி சரி கமகரி சசப்பா சரி கமகரி சரி கமகரி சசா சகப்பா பப்பா ககசா சகப்பம்மா மம்மரி ரினி ஹே சரி கமகரி சரி கமகரி சரி கமகரி சசப்பா. 3 ஃப்ரேசிங், ஒரே ஃப்ரேசிங், ஒரே ஸ்வரம், சாசாப்பா, அவ்வளோதான் லேண்டிங். எல்லோரும் சகப்பா பப்பா ககசா சகப்பம்மா மம்மரி ரினி காடிந்தா ஏ மைனர் ஜி மேஜர், ஏ மைனர் ஜி மேஜர், ஏ மைனர் 2 கார்டு தான். பாபா பப்பா பப்பா பாபா பப்பா 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 லேண்டிங் பாருங்க, என்ஜாய் ஜாய்க்கு. காட்டுக்குயில் மனசு மம்முட்டிக்கு ஜேசுதாஸாம், ரஜினிக்கு எஸ்பிபியும் காம்பினேஷன் இருக்கும். அதில் பேக் பைப்பர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு சார், பேக் பைப்பர். அது வந்து நாங்கள் பஸ்ஸுன்னு ஒன்று சொல்லுவோம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். பஸ்ஸு சிம்பிள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது பஸ்ஸுன்னு பேக் பைப்பர். ஜம் 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 த மோஸ்ட் சிம்பிளஸ்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோர் அந்த பாட்டு தான் ஆக்சுவலாக. அவ்வளோ தெளிச்சுட்டு இந்த ஒரு பாட்டை என்ன பண்ணிட்டாருன்னா ஃபுல்லாக ரித்தம் ஓரியண்டாக பண்ணிட்டாரு, டான்ஸ் ஓரியண்டாக. ஃபெஸ்டிவல் தானடா போங்கடா ஃபுல்லாக. தேர்ட் பிஜின்னு பாருங்க, சிம் சிம் அதில் தான் அந்த பேட்டர்ன்லாம் வந்து அந்த தபலா வந்து பெரிய பிரசாதும் சின்ன பிரசாதும் அப்படியே அந்த அந்த மிஸ்டில் வாசிது அழகா. தேர்ட் பிஜிஎம் ஜிக்கு ஜிக்கு தாக்கு ஜிக்கு 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 தாக்க ஜிக்கு 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 தான். எனக்கு தெரிஞ்சு ராஜா சார் பண்ண ஒரே சாங் ரிதம் சோலோ தேர்ட் பிஜிஎம் அது ஒண்டி தான். டின் டின் டாட்டா டாட்டா டின் டின். அந்த தேர்ட் பிஜிஎம்ல ஆர்கெஸ்ட்ராவே கிடையாது. தும் கிச்சுக்கும் தும் கிச்சுக்கும் தும் திருடதா கத 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 திருடதா தக்க 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 திருடதா திருடதா தக்க 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 ஜிம் டின் டின் டாட்டா டாட்டா. அதுவும் பாருங்க வித்தியாசமான ரிதம். அது வரைக்கும் அந்த ரிதம் வந்தே கிடையாது. அந்த ரிதம் வந்ததே கிடையாது. பாட்டே உங்களுக்கு மூவ்மெண்ட்டே ஒரு மாதிரி இருக்கும், பாத்துருக்கீங்களா? அந்த அந்த அதுல அந்த அந்த மண்ணை தெரிச்சாடுவாங்க ஸ்டெப் பாத்தீங்களா? ஆமா, கோரியோகிராஃபி. இதுல பாருங்க, போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழசை எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்ப பிறந்தவன்னு எண்ணிக்கொள்ளடா. மெலடி இங்க வச்சுட்டாரு பாருங்க. ஃபுல்லா மேஜர். பயணம் எங்க போனால் என்ன, பாதை 100 ஆனால் என்ன, தொட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மா நில்லடா. ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச
உப்பக்கூடம் பத்த வச்ச காயலா தை போறக்கும் நாளை விடியும் நல்ல வேளை. என்ன லிரிக்கோட ஒரு மேஜிக் பாருங்க மியூசிக் டியூன்ல. தை போறக்கும் நாளை விடியும் நல்ல வேளை பொங்கப்பான வெள்ளம் போல பாயலா அச்சு வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் தித்துக்கீர நாள் தான். காட்டுக்குயிலு திருப்பி மைனர் ஃபுல்லா பாட்டு சரணம் ஃபுல்லா மேஜர். பாபா மாமா மகரி கரி சகரி சரின் சரி கரி மம்மா கரி சசசா காகரி கரி சா காகரி கரி சா பா காகரி கரி சசசரி கமா தாதா தன்னை பப்ப தாமம்ம பாக கக மாரி டி ஸ்ரீ ஸ்ரீ. லாஸ்ட்ல தான் மைனர் காவா காட்டுவார். ரெண்டே கார்டு தான். இப்படி ஒரு பாட்டு பண்ணிருக்காரு பா. 90 minutes கரெக்டா. இதுலயும் அவர் சிக்னேச்சர் உள்ள இவ்வளோ பண்ணிருக்காரு சார். 90 minutes நம்ம சாங்கை ஒண்டி அலோகேட் பண்ணிருக்கோம் சார். இப்போ சாங்கை ஒண்டி நம்ம அலசிருக்கோம். தளபதின்ற ஒரு படம் எண்ணி கரெக்டாக 5 பாட்டு இதில் 2 துண்டு ஃபுல் சாங்கை ராக்கமாக ஏற்றுட்டு சின்ன தாயவள் யமுனை ஆற்றிலே சுந்தரிகளார் செய்தி காட்டுக்குயிலும் மனசுக்குள்ள புத்தமுது போகுது 6 பாட்டில் ஒரு பாட்டு படத்துலேயே வரல. இந்த மனுஷன் அப்படி சாம்ராஜ்யம் பண்ணியிருந்தாருன்னா எப்படி நம்ம வந்து டைமை நான் எங்கேருந்து பார்க்குறது சொல்லுங்கள்? பத்தாதுங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேங்க, சேலஞ்ச் பண்ணுறேன் கேவன் சார். 90 minutes ஃபுல் வீடியோ போடுங்க சார். ஆடியன்ஸ் பார்ப்பாங்க சார். நிச்சயம் கண்டிப்பாக எங்கே நீங்கள் கட் பண்ணுவீங்க சொல்லுங்கன்னா? நம்ம ஃப்ளோ நம்ம ஸ்கிரிப்டடே கிடையாது கேவின் சார். எப்படி பண்ணிக்காரு பாருங்க. இசை சாம்ராஜ்யம் எடுத்துருக்காரு பாருங்க அவர். அந்த மனுஷன் 90 minutes பண்ணி இதெல்லாம் விட்டு படத்தை கொடுத்துட்டேன். ரீரகாடிக்கு வாங்கடா உங்களுக்கு தீ மியூசிக் கொடுக்குறேன்னு கொடுக்குறாரு. தீ மியூசிக் எப்படி ரஜினிக்கு ஒரு சார் நீ மொத்த படத்துக்கே தீ மியூசிக் பண்ணதுக்கு வந்து முக்குவானுங்க. ஆமாம் என்ன ஒன்று கூட மனசில் நிற்காது. ஒரு தீ மியூசிக் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் நிற்காது. இந்த மனுஷன் ரஜினிக்கு ஒரு தீ மியூசிக், சோபனாவுக்கு ஒரு தீ மியூசிக், அரவிந்த் சாமிக்கு ஒரு தீ மியூசிக், மம்முட்டிக்கு ஒரு தீ மியூசிக், அந்த ட்ரெயின் ஸ்ரீவித்யாவுக்கு ஒரு தீ மியூசிக், அமரீஷ் பூரிக்கு ஒரு தீ மியூசிக், ஒவ்வொன்றுக்கும் தீ மியூசிக் எடுத்துக்கூடான்னு அதெல்லாம் வருவது படத்தில் எலிவேஷன் எப்படி இருக்கும் பாருங்க. ரஜினி வரசி தளபதி எங்கள் தளபதி தியேட்டர்லாம் என்ன பேரை மூல கேட்க வேணும். அதுக்கு கமல்ஹாசன் சொன்னார் இடத்துல டைட்டில் வந்து அவர் கால கணபதினு தான் சொல்லி சிரிச்சார் கமல்ஹாசன். நல்லா இருக்குங்க. ஆனால் சாமிங்க கணபதி நல்லா இல்லைங்க. ஏங்க கணபதி இல்லைங்க தளபதி அப்படின்னு சூப்பராக இருக்கு அப்படின்னா. ஏன்னா ரஜினி சாரோட கமல் சாருக்கு ஆர்வமா. மணி சாரும் ரஜினி சாரும் எப்படி காம்போ இருக்குங்க அவர் அப்படி எதிர்பார்த்தாராம். டைட்டிலே நான் மறண்டான்னு சொன்னார் கமல் சார் படத்தில். எதுக்குன்னா இந்த மாதிரி ஒரு படத்துக்கு தன்னால் ஒரு மியூசிக் கம்போசராக எவ்வளோ இன்புட் அவர் கொடுத்துருக்காரு, எவ்வளோ ஒரு மேட்ரை பண்ணிக்காரு சார். இந்த படத்துலேருந்து ரீ ரெக்கார்டிங்லேருந்து சார் ரீ ரெக்கார்டிங்லாம் வந்து அந்த பீச்சில் வந்து இந்த ஷாட்டில் அந்த குளக்கரையில் சோபனா சொல்லிட்டு போகும்போது ரஜினி இப்படி படம் அந்த சீன்லாம் எப்படி இருந்துருமா சார் படத்தில். ஒரே ஒரு சோலோ வயலின் வச்சு மேட்டர் முடிச்சுருப்பாரு. ஒரே ஒரு சோலோ வயலின் அந்த ஃப்ளூட் அந்த விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தோரோ என்ன அந்த சோலோ வயலின் நானுனை நீங்க மாட்டே அந்த பிரிவு கூட அதான் கல்யாணிக்கு ஒரு ராகத்துக்கு உண்டான ஒரு ஸ்வரூபம் என்னன்னா தட் இஸ் த ஒன்லி ராகா விச் கிவ்ஸ் சேம் பேத்தாஸ் மூட் அண்ட் ஆல்சோ ஹாப்பி மூட். அதை ராஜா சார் எப்படி பண்ணார்னா தன்னுடைய ஒரு பகீரதனமான ஒரு முயற்சியில் வந்து சரசாங்கிலாம் வந்து ஃபுல்லாக பேத்தாஸ் மூடு அதை சரசாங்கியே வந்து அவர் வந்து ஹாப்பியாக மாற்றினார். ஹாப்பி போட்டார், பேத்தாஸ் போட்டார், ஜாலி போட்டார், 6/8 போட்டார் சரசாங்கிலாம், சார்கேஸையும் ஹாப்பியாக பண்ணார், சாடா பண்ணார். மோஸ்ட்லி சார்கேஸ்லாம் உங்களுக்கு சாடை தான் சவுண்ட் பண்ணும்.
அதே மாதிரி சோபந்தராளி சோகத்துக்குன்னே பிறந்த ராகம். அதில் வந்து கண்டுபிடிச்ச காதல் நோயை கண்டுபிடிச்ச வச்சார் பாருங்க குரு சிஷ்யன் படம் எப்படி சார், பக்கா மசாலா படம். அதில் எப்படி பண்ணுவார் அவரோட அவுட்புட்டை, அதெல்லாம் தனியாக வரலாம். இன்னும் நிறைய இருக்கே நமக்கு. எங்கே சார் இது வந்து ஒரு ஊத்து சார், இது வந்து கிணறு கிடையாது, இது ஊத்து உள்ள தோண்ட நம்ம வந்துட்டே இருக்கும், அவ்வளோ இருக்கு மேட்ரு. ஸோ இந்த மாதிரி ஒரு தளபதின்ற ஒரு படத்தை வந்து நம்ம வந்து இன்னைக்கு இந்த படம் வந்து 35 வருஷம் ஆச்சு கரெக்டாக, 34 இயர்ஸ். 1991 நவம்பர் 5th, என் மெமரி பாருங்க, நவம்பர் 5th தீபாவளி 1991 இந்த படம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த ஸ்டூடியோவில் 3 டெக்கே கிராஸ் ஆகி 3.5 டெக்கே 34 இயர்ஸ் ஆல்மோஸ்ட். 34 இயர்ஸ் கழிச்சு நம்ம இந்த படத்தை பற்றி 70 மினிட்ஸ் நம்ம பேசுகிறோம்னா இந்த மனுஷன் எப்படி உழைச்சிருக்காரு சங்கீதத்துக்கு. சார் நம்ம வந்து கிருதி ஆராயலை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கர்நாடக சங்கீதத்தில் கிருதி எடுத்து நம்ம ஆராயறது தனி. தியாகராஜ சுவாமி இப்படி ஆராதிச்சிருக்காரு, அதை நம்ம இப்படி ராமா இந்த மாதிரி ப்ரோ பாரமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிருதியை வந்து ராமா இந்த பூமியே தாங்கறே என்ன தாங்கிறது உனக்கு பாரமானு அப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது வேற. ஏன்னா தியாகையர் வந்து ராமருக்காக உயிரை கொடுத்து அவர் எழுதினார். அப்படி பேர்பட்ட வரிசையில் நீங்கள் அவரோட இசையில் வந்து நம்ம வந்து ஒரு 90 மினிட்ஸ் ஒரு கம்போசரை பற்றி நீங்கள் பேசுகிறோம் போது ஒரு படம் 5 பாட்டு, ஒரு படத்தை பற்றி பேசுகிறோன்னா அவர் எந்த நான் அன்றைக்கி சொன்னதான் இன்றைக்கும் சும்மா நம்ம சும்மான்னு இப்போ பேசுகிறது வந்து இப்படி பண்ணிருக்காரு அப்படி பண்ணிருக்காரு, கல்யாணில் உள்ள பாட்டு பண்ணிருக்காரு, இதெல்லாம் ஒரே லைனில் சொல்லிட்டு போகிறது கிடையாது. அது வந்து ராஜா சாருக்கு அப்படி டிக்ஷனரியே கிடையாது. அதை க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு ராகம்னு எடுத்துட்டோன்னா இவ்வளோ வேரியேஷன் பண்ணிருக்காரு அவர் பாட்டை. ஜஸ்ட் லைக் தான். நான் என்ன தான் 4 பாட்டு கீரவாணி படம் திருப்பி அரைச்ச மாதிரி தான் அரைப்பேன் நான். அங்கே அந்த சாயல் வந்துடும். அதனால தான் நான் மியூசிக் ப்ரொடியூசர், அதனால தான் அவர் கம்போசர். அது எல்லாரும் பிரெயின் லாரா ஆகிட்டா, அவர் எல்லாரும் சச்சின் டெண்டுல்கர் இருந்தால் எல்லாரும் கவாஸ்கர் ஆகிடுமா, எல்லாரும் கபில் தேவ். ஒரு கவாஸ்கர் ஒரு கபில் தேவ், ஒரு சச்சின் ஒரு லாரா, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இசைஞானி வந்து எல்லாம். நான் சொன்னேன் எம்எஸ்வி சார் கொடுத்த வந்த ஒரு இது வந்து இவர் வந்து இன்னும் என்லார்ஜ் பண்ணி ஒரு பெரிய யூனிவர்சிட்டியை என்சைக்ளோபீடியாவை மாற்றிட்டார். அதில் வந்து அதுக்கப்புறம் ஏசி பிடி தான். நான் சொல்லுவேன் ஏசி இளையராஜா பிடி இளையராஜா தான். அதுக்கப்புறம் கிடையவே கிடையாது. தெர் இஸ் நோ மியூசிக் ஆஃப்டர் இளையராஜா. இது என்னுடைய ஆணித்தரமாக நான் யாரையும் உள்ளே கொண்டு வந்து நான் கம்பேர் எதுவும் பண்ணல. இளையராஜா தான் மியூசிக் தான் இளையராஜா, டவுட்டே கிடையாது. அதனால் நீங்கள் பாரத ரத்னா அவருக்கு அவார்டு கொடுக்குறதோ, பாரத ரத்னா விருதுக்கு பெருமை அவருக்கு ராஜா சார் கொடுக்கறது, பாரத ரத்னாவுக்கு பெருமை கண்டிப்பாக. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு அமானுஷ்யமாக இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண மனுஷனாக இதெல்லாம் பண்ணவே முடியாது. கம்ப்ளீட்லி பியூர்லி காட் சைல்டு. தளபதி வந்து இப்போ நான் பாருங்கள், நானே ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் ஐம் கோயிங் டு டீகோட் லைக் திஸ். இவ்வளோ விஷயம் இருக்குன்றது வந்து எனக்கு, நான் பாட்டை நேற்று ஒரு ரிவைஸ் பண்ணேன், எல்லாத்தையும் கேட்டேன். எனக்கே அந்த இது சொன்னிச்சு, நம்மளுக்கு இந்த ராக்கமா கேத்திரி வீடியோ தான் 1 lakh வியூஸ் போயிருக்கு. இப்போ நாம் என்னடா பேச போகிறோம்னு பார்த்தா ராக்கமா கேத்திரி இவ்வளோ விஷயம் வச்சுருக்காரு. ராக்கமா கேத்திரி அன்றைக்கி நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்டை பார்க்கவே இல்லை. நம்ம ஆரம்பிக்கும் போது நான் சத்தியமாக கெவின் சார், ட்ரூ டு மை ஹார்ட் ஐம் டெல்லிங் யூ, ஐ நெவர் எவர் ஸ்கிரிப்டட் எடுத்து எனக்கு இது தெரியவே தெரியாது. நம்ம இங்கே வந்தால் நான் தளபதி படம் நீங்கள் கேட்கும் இன்றைக்கி என்ன சார் படம் பண்ணி ஃபோனில் கேட்டீங்க சார் தளபதின்னு, ஐயோ நம்ம பண்ணிட்டு சார் ராக்கமா கேத்திரி எப்படி சார் நீங்கள் என்கிட்ட ஃபோனில் கேட்டீங்க, இங்கேயும் வந்து ஒரு வாட்டி கேட்டீங்க, அப்போவும் நான் ஸ்கிரிப்ட் பண்ணவே இல்லை எதுவும். ஸோ இது விஷயங்கள் வந்து இவ்வளோ விஷயம் அவர் பண்ணிருக்காரு, இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தீனி போட்டிருக்காரு. அதுதான் விஷயம் வேறு. அதே மாதிரி இப்போது நம்மளுடைய நேயர்கள் வந்து நிறைய பாடல் கேட்குறீங்க. நிச்சயமாங்க எல்லா பாடலும் நான் டீகோட் பண்ணுறேன், கவலையப்படாதீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல இசை, அவர் எப்படிலாம் இசையை கொடுத்துருக்காரு, எப்படிலாம் அவர் அந்த பாடலை வந்து ஆராதிச்சிருக்காரு. அவர் நேற்று கூட அந்த நியூஸ் 18 இன்டர்வியூவில் சொல்கிறார், எனக்கு முதல்ல அந்த பாட்டு பிடிக்கணும், என்ன அந்த பாட்டு பாதிச்சாதான் அந்த பாட்டையே நான் இறக்குவேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த இன்டர்வியூவில். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி அவருடைய இது உண்மையாகவே வந்து ஆதான் சினிமாவுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி வந்து எவ்வளவோ மக்களுக்கு ஓடின்னு இருக்கு இன்றைக்கி லைஃப்பில், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப் சர்வைவலுக்கு ஓடின்னு இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து நைட்டு என்ன மருந்துனா இதுதான் மருந்து கெவின் சார். கண்டிப்பாக இந்த மாதிரி பாடலாம் கேளுங்க, உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் பறந்து போயிடுங்க. அதாவது சொல்லுவாங்க பிபி வரக்கூடாது, ஒன்ஸ் பிபி வந்துச்சுன்னா மாத்திரை எடுத்துட்டீங்கன்னா லைஃப் லாங் மாத்திரை எடுக்கணும்னு டாக்டர் சொல்லுவார். பிபி வந்து ஃப்ரெண்ட் ஆகிக்கோன்னுவார் டாக்டர். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கைக்கு ராஜா சார் சாங்க நைட்டு வந்து ஃபுட்டை இறைக்கும்.
அழகாக ஹெட்ஃபோன்ஸை போட்டு நிம்மதியாக ஒரு 1 ஹவர் கேட்டு பாருங்க, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாம் நார்மல் ஆகிடும். சார் எனக்கு டெய்லி ஃபுட்டு தான் சார். இது யான் இது இந்த மாதிரி குலாம் அலி இந்த மாதிரி நம்ம கேட்கும்போது நல்ல இசை கேட்கும்போது சார் மனம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய செல்ஸு உங்களுடைய ஆர்கன் சயின்ஸ் தான் சார் இது. மியூசிக் தெரப்பின்னு சொல்கிறாங்களே சார், அதான் சார். ஆமாம். ஆனால் எனக்கு என்னென்னா இன்னும் நான் வந்து ரொம்ப இசைஞானியை வந்து நான் இன்னும் வேண்டிக்கிறதுன்னா என் தாய் மூகாம்பிகை, அவர் வணங்குற மூகாம்பிகையும் நான் வணங்குற ஐயப்பனும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரும் அவருக்கு 100 வயசை கொடுத்து 100 வயசுலேயே அவர் இதே மாதிரி ஞாபக சக்தியோடு இருந்து இதே மாதிரி அவர் சிம்பனி இன்னும் ஒன்றுலாம் பத்தாது, 10 பண்ணும் கான்டெம்பரரியில் பண்ணி 10 பண்ணி அப்படி இன்னும் அப்படி விசுரூபம் எடுத்து நிற்கணும்னு தான் என்னுடைய வந்து மனமார்ந்த ஆசை. ஏன்னா எனக்கு அவர் துரோணாச்சாரியராக பக்தி பாடல் உலகில் எனக்கு இருந்திருக்காரு. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா வந்து இப்படி இசையை வந்து மனுஷன் உள்வாங்கி இப்படி இசைக்கு ஆமாம் தன்னை அர்ப்பணிச்சிருந்துக்காரு. கண்டிப்பாக. வேறு யாரும் எனக்கு தெரிஞ்சு இதை பண்ண அதில். ஸோ ரொம்ப நன்றி. நன்றின்ற ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நான் எனக்கே நிஜமாக வந்து டைம் போனதே தெரியல. நாங்கள் பிளான் பண்ணது இந்த எபிசோடு வந்து ஒரு 3/4 மணி நேரத்தில் முடிக்கணும் அப்படிங்கிறதான் முன்னாடி பேசி வச்சுட்டு தொடங்கணும். பட் 3/4 மணி நேரத்தில் 2 பாட்டு தான் நாங்கள் பேச முடிஞ்சது. எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. ஸோ நேயர்கள் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, சந்தோஷமாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறோம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கவின். நன்றி, வணக்கம். தேங்க்யூ கவின். நல்ல இசையை கேளுங்க, நல்ல இசையை ரசிங்க. இதே மாதிரி உங்களுடைய உற்சாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிச்சயமாக நாங்கள் வந்து நிறைய உங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் பண்ண வேண்டியது எங்களுடைய கடமை. இதுக்கு தான் எங்கள் பிறவி நாங்கள் எடுத்திருக்கோம். இசையால் இணைவோம், என்றும் இசையால் வாழ்வோம்.